82வது ஸ்லோகம். பொன் வாழை போன்ற தொடைகள். கவீந்திராணாம் சுண்டான் கனக கதலீ காண்டபடலீம் உபாபியாம் ஊருபியாம் உபயமபி நிர்ஜித்ய பவதி சுஹ்ருதாபியாம் பக்த்யுஹு பிரணதி கடினாபியாம் கிரிசுதே விதீஜ்ஞே ஜானூபியாம் விபுதகரி கும்பத்வயமசி. சிறந்த யானையின் துதிக்கை போன்ற மேல் பகுதி பொருந்தி கீழே வர வர சற்று சிறியதாகவும் தேவியின் தொடைகள் காணப்படுகின்றன. அதோடு பொன்வாழை மரங்கள் போன்ற ஒளி பொருந்தியதாகவும் வழவழப்பாகவும் காணப்படும் தொடைகள் இவற்றினும் மேலாக விளங்குகின்றது. உருண்டு சுருண்டு அழகிய முழங்கால்களோ சாஸ்திர விதிகளை அறிந்த அம்பிகை தினந்தோறும் பத்தியை கால்கள் நிலத்தில் படும்படி வணங்கி எழுவதால் சற்றே கடினப்பட்டு இந்திரனின் யானையான ஐராவதத்தின் தலையில் உள்ள கும்பங்களை காட்டிலும் மேன்மை பெற்று விளங்குகிறது என விவரிக்கப்படுகிறது. அளவற்ற தேவியின் அழகை மனதில் கொண்டு இவ்வாறு தியானிப்பவர்கள் ஐராவதத்தில் ஏறும் இந்திர பதவியையும் பொன் விளையும் பூமிக்கு அதிபராயும் விளங்குவர் என்பது திண்ணம். இதற்கு ஒப்புற்ற அபிராமி அந்தாதி பாடல் 74வது. நயனங்கள் மூன்றுடைநாதனும் வேதனும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியினையை பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்துதமனிய காவினில் தங்குவாரே.